அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். அமிர்தா ஜுவல்லரின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த வாரத்தில் என்ன தலைப்பு பேசுகிறோம்னா, 12 லக்னத்துக்கு பற்றி நாங்கள் பேசிகிட்டே வர்றோம். அதாவது மேஷ லக்னம் முதல் மீனம் வரை இந்த பிறந்த 12 லக்னத்துக்கு உடையவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பொதுவாக இப்போ நம்ம மீன லக்னத்தை பார்க்க போகிறோம். இந்த மீன லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருந்தார். மீன லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் விட்டுன்றது. இப்போ லக்னத்திலே வராரு. மீனத்திலே வர்றதுனால உங்கள் லக்னத்திலே அவர் வர்றாரு. லக்னங்கிறது நம்ம தலை மாறி அந்த லக்னத்திலே இப்போ சனி சஞ்சாரம் பண்ண போகிறார். பொதுவாக ஒருத்தவங்க சொல்லுவோம் இல்லையா, தலையெழுத்து நல்லா இருக்கணும்னு. அந்த தலையெழுத்து தான் அதில் தான் வர போகிறாரு. அதெல்லாம் வந்தால் கொஞ்சம் என்ன மாற்றங்கள், கொஞ்சம் நம்ம எப்படி மாற்றங்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். குரு வீட்டில் சனி வர்றதுனால இந்த பாதிப்பு வராது. இருந்தாலும் சனி நம்ம லக்னத்தில் வர்றதுனால சில காரிய தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருந்தார் விரயஸ்தானத்தில். அதில் இருந்து நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக விரை மைண்டாக தான் இருந்திருக்கும். இப்போ லக்னத்தில் வர்றதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள், பண ரீதியான பிரச்சனைகள், மனக்கவலைகள் இதெல்லாம் சேர்ந்து வரும். அதனால் இந்த மீனராசி பொறுத்த வரைக்கும் 12 லக்னத்தில் கொஞ்சம் வித்தியாசமான லக்னம் எப்படின்னா மீன லக்னம் தான். ஏன்னா அந்த லக்னத்தில் சுக்கிரன் உச்சமாக வருவார். எப்போயுமே இவங்க 7ஆம் இடத்து அதிபதியாக புதன் வருவாங்க. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடம்பர பிரியராக இருப்பாங்க. புதுசாக டெய்லி ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டாக போகிறது, அதே மாதிரி வண்டியெல்லாம் நீட்டாக வச்சுக்கிறது, வாகனங்கள் வாங்குறது ஆர்வம் காட்டுறது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு அந்த லக்னத்தில் சனி வர்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் தடைகள் பண்ணணும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ 2.5 வருஷம் அதில் தான் இருக்க போகிறாரு. உங்கள் லக்னத்திலே சஞ்சாரம் பண்ண போகிறார். முடிந்த வரை உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. இதே மாதிரி பெரியவங்களுக்கு மதித்து நடப்பவர்கள் தான் மீன லக்னத்தில் பிறந்தவங்க. இருந்தாலும் குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அது நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஏன்னா இப்போ 5ல் உங்கள் ராஜநாதன் உச்சமாக வர போகிறாரு. 5ங்கிறது பாக்கியஸ்தானம். அதில் குரு உச்சமாக வர போகிறாரு. அதனால் குலதெய்வத்தை முடிஞ்ச வரைக்கும் வழிபாடு பண்ணுங்கள். இந்த முன்னோர்களுக்காக செய்கிறோம் இல்லையா, இந்த காரியம் திதி, அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய தேவசங்கள் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் வரும். கடவுளுடைய வழிபாடும் சேர்ந்து இதுவும் செய்யுங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறும். இந்த 2.5 வருஷத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை கஷ்டத்தை வரணும்னா மாற்றம் கொடுக்கும். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம முகவரியை கீழே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம செல் நம்பர் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு நம்மளை பார்க்கலாம், கேட்டுக்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நல்ல ஆதரவு கொடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.